இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதாங்க மட்டன் கொழுப்பு. இந்த மட்டன் கொழுப்பு, எலும்பு இது எல்லாத்தையும் வச்சு நான் ஒரு அட்டகாசமான மட்டன் தால்ச்சா தான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ஆனால் செம்ம டேஸ்ட்டான ரெசிபி. நாகூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேரேஜில் எல்லாமே தால்ச்சா எல்லாமே யாரும் சாப்பிடவே மாட்டாங்க. அதை எப்படி ஈஸியாக டேஸ்டியாக நம்ம வீட்டு கிச்சனில் செய்யலாங்கிறத பார்த்துலாம் வாங்க. நான் தான் உங்கள் தினேஷ், நாகூர்லேருந்து. துவரம் பருப்பு 1 மணி நேரமாக ஊறி இருக்குது. நல்லா 4-5 தண்ணி கழுவிட்டேன். இப்போ 1 டம்ளர் பருப்புக்கு 3.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அதில் மட்டன் கொழுப்பு, எலும்பு இதெல்லாம் ஒரு 100 கிராம் குறையாமல் போடுறேன். ஒரு 2 சிட்டிகை மஞ்சத்தூள் க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை ஃபஸ்ட்டு வேக போட்டுருவோம். தாளிச்சாக்கு தேவைப்படுற காய்கறி கத்திரிக்காய், வாழைக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எடுத்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூளுங்க, 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் வேணும். நம்மக்கிட்ட தூள் இல்லை, அரைச்சி கொண்டு வந்துடலாம். சோம்பு, சீரகம் இது தனியாக ஓடாது. இந்த தூள் ஐட்டத்தை இதிலே சேர்த்துருங்க. அரைச்சி கொண்டு வந்துடலாம். அடுப்பை பற்ற வச்சுருவோம். பாத்திரத்தை போட்டுருவோம். அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை போட்டுருவோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது கூட ஒரு 5 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய் அதை சேர்த்துட்றேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிட்டங்க. ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்குள்ள புளியை நல்லா ஊற வச்சுங்க. வெங்காயம், தக்காளி வதங்கிடுச்சு. வதங்கின வெங்காயம், தக்காளியில் ஒரு 5 பச்சை மிளகாய், காய்கறி பெருசாக வெட்டி போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு கத்திரிக்காய் சும்மா 2 தான் போட்டிருக்கேன். இது ரொம்ப நேரம் அந்த கொழுப்பு எலும்போடு வேகிறதுனால கரைஞ்சி போயிடும். ஸோ எல்லா காய்கறியுமே பெருசாக போடுறது நல்லது. இதில் தூள் ஐட்டம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய், மல்லி, மஞ்சள், சோம்பு, சீரகம் இதை போட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி முங்குற அளவுக்கான தண்ணி. இந்த காய்கறியெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? அப்போ ஒரு 10 பேருக்கு போடும்போது ஒரு 15 கிராம் வரைக்கும் கூட உப்பு போட்டுக்கலாம். ஓகே, இது மூடி போட்டாச்சு. இது நல்லா வேகணும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த தூள் அரைச்ச பாத்திரத்துலேயே தேங்காவை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து காட்டுறேன். உருளைக்கிழங்கு வெந்துட்டாலே எல்லா காய்கறியுமே வெந்துடும். இப்போ காய்கறி நல்லா வெந்துருச்சு. வேக வச்ச கொழுப்பு, பருப்பு இதெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 2 கொதி வரட்டும். கொதி வந்தோடனே தேங்காய், புளி சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச தேங்காய், இது மசாலா அரைச்சா அதே ஜாரில் அரைச்சா கொஞ்சம் கலராக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ புளியும் கொஞ்சம் திக்காக கரைச்சி சேர்த்துக்கலாம். அப்படியே புளியோடு சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டேங்க. ஃபைனலாக எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பச்சை கருவேப்பிலையை போட்டு விட்ருவோம். கறி குழம்புல கருவேப்பிலைன்னா நீங்கள் போட வேண்டாம். நல்லா அட்டகாசமான தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா போட்டு அடுப்பு அணைச்சிட்றேன். மாங்காய், மட்டன் கொழுப்பு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட் கிளாஸான தால்ச்சா. தால்ச்சாவோட தரமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.